ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜலக்ஷ்மி, சித்தா ஃபிசிஷியன். ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னா, பொதுவாக நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. எனக்கு அடிக்கடி இடுப்பு பிடிச்சிக்குது, கை காலில் இருக்க அப்படியே தசை பிடிச்சிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன காரணம்னு தெரியாது. சில பேர் அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னா, நரம்பு வலி அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. ஏன் இந்த மசில் ஸ்டிஃப்னஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், இது ஆண்களை காட்டிலும் யாருக்கு இந்த பாதிப்பு அதிகமாக, இந்த தசைப்பிடிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னா பெண்களுக்கு இருக்கும். யூஸ்வலாக இப்போ இது குளிர்காலம், மார்கழி மாதம், நம்ம கோலம்லாம் பெருசாக போடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி ஒரு 4 புள்ளி 3 புள்ளி வச்சு கோலம் போட்டுட்டு இருப்போம். இந்த சீசனில் என்ன பண்ணுவோம், மார்கழியில் நல்லா பெரிய கோலம் போடணும்னு இந்த கார்த்திகை முடிஞ்சு டக்குன்னு மார்கழி வந்தப்போ முதல் 2 நாள் அப்படியே ரொம்ப ஆசையாக பெரிய பெரிய கோலமாக போடுவோம். ஸோ பெரிய பெரிய கோலம் போட பிறகு, அதை போட்டு பிடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம், எனக்கு அப்படியே எங்கேயோ பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது, இடுப்பு பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது, தசை பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது, என்னால் நடக்க முடியல, வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்ன அப்படின்னா, நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா முதல் 2 நாளைக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு தசைப்பிடிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் எனர்ஜி போடுறோம், மசிலில் ஸ்ட்ரெயின் போட்டு பேர்ன் பண்ணுறோம், கேலரிஸ் பேர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அப்போ அந்த தசைகள் என்ன அப்படின்னு பண்ணால் ஒரு சில கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த கெமிக்கல்ஸ் மைல்டாக நமக்கு இன்ஃப்ளமேஷன், தாபிதத்தை ஏற்படுத்தும். ஸோ அது வலி, வேதனை, ஒரு அசைக்க முடியாத ஒரு ஸ்டிஃப்னஸ் ஏற்படும். ஸோ இது நார்மலான, இது குவைட் நார்மல் தான். எதற்காக சொல்கிறேன்னா, எல்லாமே நம்ம நோயாக அணுகிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக நம்ம ஒத்தடம் கொடுக்கறது, இல்லை வெந்நீர் வச்சு இது ஊற்றிட்டு இது பண்ணோம்னா அந்த தாபிதம் குறையும். இல்லை சில பேருக்கு எண்ணெய் தைலம் தடவுனாங்கன்னா சரியாக போயிடும். இது அந்த 1 நாள் 2 நாள் இருக்குது. ஆனால் இல்லை, எனக்கு தொடர்ந்து இந்த மாதிரி இருக்குது, இல்லை அப்பப்போ வருது அப்படின்னா என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஏதாவது உணவு சாப்பிட்டா இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நான் ஏதாவது பருப்பு சாப்பிட்றேன், இல்லை ஏதோ உருளைக்கிழங்கு சாப்பிட்றேன், இதெல்லாம் சாப்பிட்ட பிறகு அப்போ தான் எனக்கு இந்த தசை பிடிச்ச மாதிரி இருக்குது, ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படின்னா என்ன காரணம்னா, நமக்கு செரிமானம் சரியில்லை. குறிப்பாக ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்தோம், இல்லை அதிகமாக டைஜஷனுக்கு ஹெவியான ஒரு ஃபுட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் சரியில்லாமல் இருக்குது. அப்போ இப்போ யூஸ்வலாக ப்ரோட்டீனே என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கடைசியாக எண்ட் ப்ராடக்டாக அமினோ அமிலங்களாக இது பண்ணும். ஸோ இது ரத்தத்தில் இது பண்ணி போகும்பொழுது, நம்ம செல்களுக்கு போகும்பொழுது என்னென்னா ஒரு கேஸ் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்போ மூச்சு பிடிப்புன்னு சொல்லுவாங்க, முதுகு தண்டுவட வலி இருக்கும், இடுப்பு பிடிப்பு, தசை பிடிப்பு இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நமக்கு டைஜஷன் சரியில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் 3வது வகை ஒன்று இருக்குது. எனக்கு எப்போ பாரு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் எந்திரிச்சா பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா இதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மசில்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப நேரமாக ஒரே பொசிஷனில் உக்காந்துட்டு நம்ம கொஞ்சம் மோஷனில் நடக்க ஆரம்பித்தோம், இல்லை நகர ஆரம்பித்தோம் அப்படின்னா மசில்ஸ்க்கு யூஸ்வலாக தசைக்கு சுருங்கி விரியும் தன்மை இருக்குது. ஸோ யூஸ்வலாக தசைகளில் இருக்கக்கூடிய அந்த கால்சியமோ, இல்லை பார்த்திங்கன்னா ஓடக்கூடிய ரத்த ஓட்டமோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மெக்னீஷியம், இந்த மாதிரி இது எதுவுமே நார்மலாக இல்லை, கொஞ்சம் குறைபாடாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உட்காந்து எந்திரிக்கும் பொழுது ஒரு பிடிச்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா சத்து குறைபாடு, ஒரு நோய் நிலையாக போகுதுன்னு அர்த்தம். அதற்கு நம்ம தக்க வகையில் சிகிச்சை எடுக்கணும். ஸோ இந்த 3 நிலைகளில் தான் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தசைப்பிடிப்பு கை, கால், இடுப்பு போன்ற இடங்களில் ஏற்படும். இதில் முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, நான் ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணேன், திடீர்னு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நான் ஜாஸ்தியாக பண்ணேன். பெண்களாக இருந்தால் திடீர்னு பார்த்தா அப்போ தான் கூட்டுறதோ, இல்லை ஏதாவது துடைக்கிறதோ அந்த மாதிரி, இல்லை திடீர்னு ஒரு எக்ஸசைஸை பயங்கரமாக பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெருசாக மருந்துகள்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது. வெறும் வெந்நீர் ஒற்றடம் வச்சுறது, இல்லை வெந்நீரில் குளித்தோன்னா சரியாக போயிடும். இதை நம்ம ஒன்று பெருசாக இது பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நான் அதுக்கப்புறமும் எனக்கு தொடர்ந்து இருக்குது அப்படின்னா முறையாக மருத்துவர்களை பார்க்கணும். அடுத்து 2வது வகை, நான் புரதம் சார்ந்த ஒரு உணவு, பருப்பு சார்ந்து நான் சாப்பிட்றேன், இல்லை இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம செரிமான மண்டலம் சீராக இல்லை. அப்போ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும்.
ஸோ மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு மலச்சிக்கலை வந்து நம்ம சரி பண்ணணும். அதற்கு திரிபலா சூர்ணம் இல்லை ஒரே ஒரு நாள் ஆமணக்கெண்ணெய், மருத்துவ குணம் வாய்ந்த ஆமணக்கெண்ணெய் அதை மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளென்சிங் வந்து கொடுக்கும். இல்லை உரிய சித்த மருத்துவர்களையோ ஆயுர்வேத மருத்துவர்களையோ பார்த்து உங்கள் உடம்புக்கு ஏற்றவாறு என்ன ஒரு வெஹிக்கிளில் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பர்கேஷன் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூஸ்வலாக சில பொருட்கள் வாத பொருட்களுக்குரிய உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம திரிதோட சமனி உள்ள உணவுகள் வந்து சேர்த்துக்கணும். ஸோ அப்போ திரிதோட சமனி உள்ள உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கு, மிளகு, திப்பிலி அது எந்த மாதிரியான உணவோ அதற்கேற்ற மாதிரி. இப்போ ஒரு இனிப்பு சார்ந்த உணவு ஸ்வீட் இருந்தது அப்படின்னா சுக்கு வந்து எடுத்துக்கணும். இதே ஒரு அசைவம் அந்த மாதிரி உணவு அப்படின்னா மிளகு எடுத்துக்கணும். ஸோ எந்த மாதிரியான உணவு எடுக்கிறோமோ அதற்கேற்றவாறு இந்த திரிதோட சமனி எடுத்துக்கணும். அதே மாதிரி பெருங்காயம் போன்றவை வந்து எடுத்துக்கணும். இல்லை டாக்டர் இதில் எனக்கு எது எடுக்கிறதுன்னு எனக்கு சரியாக தெரியலை, அப்போ நான் என்ன மாதிரி இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஒன்று காமன் எப்பயும் சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி வாதம் ஏற்பட்டுச்சு, தசைப்பிடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஏற்படும், நமக்கு இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்க ஒரே ஒரு ஃபார்முலா எப்பயும் சொல்கிறது என்ன அப்படின்னா நல்லா ஒரு 450 ml வெது வெதுப்பான வெந்நீர், அதில் வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள் நல்லா 1 டீஸ்பூன் அதில் போட்டுட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் போட்டு ஆற்றிட்டு நல்லா கடகடன்னு குடிச்சிருங்க. அதாவது கண்டினியூஸாக குடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா வெந்நீர் மற்றும் எடுத்துக்கணும், வேறு எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ இது மாதிரி ஒரு 2 தடவை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு அந்த மூச்சு பிடிப்பு இது வந்து விட்டுரும், தசைப்பிடிப்பும் விட ஆரம்பிச்சிடும். ஸோ பெருங்காயமும் எடுக்கலாம், இதனுடன் பெருங்காயமும் கொஞ்சம் எடுக்கலாம். இல்லை நான் இந்த மாதிரி உணவு எடுக்கிறப்ப எப்படி இருக்குது அப்படின்னா அந்த உணவுக்கேற்றவாறு திரிதோட சமனி என்ன இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து 3வது நிலை, நான் உட்காந்து எந்திரிச்சேன்னா தசை பிடிச்சிக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்தால் தசை பிடிச்சிக்குது, சும்மா தசை பிடிச்சிக்குது, எனக்கு வலிகள் இருக்குன்னா உங்கள் மசில் வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ மசில்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணுற மாதிரி உணவு போகிறதுக்கு முன்னாடி பெண்கள் முக்கியமாக ஆண்கள் இருவருக்குமே என்ன அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நார்மலாக நீங்கள் எங்கேயாவது போய் முறையான பயிற்சியாளர்கிட்ட போய் கற்றுக்கலாம், இல்லை யூடியூப்பில் கூட பார்த்து கற்றுக்கலாம். ஆனால் பண்ணிவிட்டு ஏதாவது எசக்கு பிசக்காக பண்ணிக்கக்கூடாது, அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ மைல்டாக இல்லைன்னா டெய்லி வாக்கிங் போங்க, டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் வாக்கிங் போங்க. எல்லா மூமெண்ட்ஸ்க்கும் எல்லா ஜாயின்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுங்க, மூமெண்ட்ஸ் கொடுங்க. இது பண்ணாலே ஓரளவுக்கு நமக்கு ஸ்ட்ரென்தனிங்காக வந்து இருக்கும். புஷ்அப்ஸ் பண்ண முடியும்னா புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு கோர் ஸ்ட்ரென்தனிங் வந்து கிடைக்கும். இது ரொம்ப முக்கியம். நம்ம என்னதான் சப்ளிமெண்ட்ஸ் உணவுகள் எடுத்தாலும் இதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். இது எப்போ விழிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு 35 இயர்ஸ்லேருந்தே நம்ம இது ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான், ஏன்னா அந்த 35லேருந்து தான் நம்ம தசைகள் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும், குறிப்பாக பெண்களுக்கு. ஏன்னா சிவியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் டிரான்சாக்ஷன் வந்து ஏற்படும், மாறுபாடு டிரான்ஸ்மிஷன் ஏற்படும் பொழுது அது இன்னும் அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வஸ்ட் ஆகும். அதனால் 35 இயர்ஸ்லேருந்தே பெண்கள் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கணும். ஸோ அது நமக்கு பெனிஃபிட்டாக வந்து இருக்கும். அடுத்து நம்ம பாடி இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இதை காமிக்குது. அப்போ நம்ம உணவில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கக்கூடிய உணவாக எடுக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவு எடுக்கணும். ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறப்ப மெயினாக வரக்கூடியது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். அப்போ அசைவம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் மீன்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ மீன்கள் அப்படிங்கிறப்ப மத்தி மீன், அயலா மீன், கட்லா மீன், ஸோ அந்த மாதிரி மீன்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்லை நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், சைவம் மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நார்மலாகவே நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஸோ நம்ம ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், வால்நட்ஸ் இது ரெண்டுமே நல்ல ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய மூலிகை பொருள். ஸோ அந்த இதை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஸ்ட்ரென்தனிங் வந்து ஆகும். ஸோ இதை மட்டும் பண்ணோம்னா நமக்கு இந்த தசை பிடிப்பு அப்படிங்கிறது ஏற்படாது. என்ன காரணம்னு தெரிஞ்சு அதற்கு தகுந்த வகையில் நீங்கள் அணுகிறது தான் பெஸ்ட். நன்றி.